உள்ளம் என்கிறதான ஒரு விஷயத்துல பார்க்கும்போது எல்லா மனுஷரிடத்திலையும் உயர்ந்த உள்ளம் கிடைக்காது, அது எதிர்பார்க்கவும் முடியாது, அது ஆச்சரியம். அப்படியாக ஒரு சூழ்நிலையில தாவீது ராஜா என்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை ராஜா, அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப தாகம் ஏற்பட்டுருச்சு அவருக்கு ஒரு முறை. அப்போ அவருக்கு பிடித்தமான ஒரு நல்ல மேன்மைமிக்க தண்ணீர் பெத்லெகேமிலே ஒளிமுக வாசல் என்கிறதான இடத்துல அங்கே இருக்கு. ஆனா அங்க போக முடியாது, அங்கெல்லாம் எதிராளிகளுடைய கூட்டங்கள் வளைந்திருக்கிறது, அங்க போனா அவ்வளவுதான், ஆல் அவுட். அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில அந்த தண்ணீர் நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, இதோ என்னுடைய தாகம் தீர்ப்பவர்கள் யார் என்று சொன்ன உடனே 3 பராக்கிரமசாலிகள் முன் வந்தார்கள். அப்போ அந்த பராக்கிரமசாலிகள் முன் உயிரை பணைய வச்சு அந்த தண்ணீர் கொண்டு தாவீதினிடத்தில் கொடுத்த பொழுது தாவீது அந்த தண்ணீரையும் பார்த்தார், அவர்களையும் பார்த்தார். ஏன் தெரியுமா? அங்க போனா அவனுடைய உயிர் மிஞ்சி வராது. ஆகவே உயிரை பணைய வைத்து அந்த தண்ணீரை என்னுடைய தாகத்துக்காக கொண்டு வந்தார்களே, இந்த தண்ணீரை குடித்தேன் என்று சொன்னால் அவர்களுடைய உயிரை குடித்தது போல, ரத்தத்தை குடித்தது போல, ஐயோ வேண்டாம் என்று சொல்லி கீழே ஊற்றிவிட்டார். எவ்வளவு மென்மையான ஒரு உயர்ந்த குணம் பார்த்தீங்களா? அதே போலதாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமும் நமக்கு ஒரு சில சமயங்களில நம்முடைய தாகத்தை தீர்த்தவர்களை மறக்கவே கூடாது ஆச்சுங்களா? அதே போல ஆண்டவனையும் கூட மறக்கவே கூடாது. ஏன்னா அவர் உயர்ந்த உள்ளமாய் அவர் மேலே இருந்து கீழே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய தாகம் தீர்க்கத்தக்கதான அருமையான வார்த்தைகள், ஞானத்தின் வார்த்தைகள், ஏன் தம்முடைய ரத்தத்தையே கொடுத்தாராம். பாத்தீங்களா? ஆனால அவரை மறக்கலாமா? நாமும் மறக்கக்கூடாது. ஆகவே நன்றி உள்ளவர்களாய் இருந்து மற்றவர்களை மதிக்கத்தக்கதான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதாக தான் இதோ ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். நாமும் மற்றவர்களிடத்துல உயர்ந்த உள்ளங்கள் எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உயர்ந்த உள்ளம் எல்லாவற்றிலும் சிறந்ததுங்க, எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும்.